வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சிக ராசி விசாக நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026. விசாக நட்சத்திரம் என்பது துலாம் ராசியில் 1, 2, 3ஆம் பாதங்களும் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிக ராசியிலும் அமையப்பட்ட உடைப்பட்ட நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு பாதம் மட்டும் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருந்தாலும் தனித்துவமான ராசி, மகத்துவம் நிறைந்த விருச்சிக ராசியில் செவ்வாயின் ராசியில் குரு பகவானின் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெற்று 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்களை தரப்போகிறார். கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் அர்த்தஷ்டம சனியாக இருந்திருப்பார். அர்த்தஷ்டம சனியாக இருந்த காலத்தில் தொழிலிலும் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் மிகவும் விரயங்களும், உடல் நலத்தால் பண விரயங்களும், எத்தனையோ முயற்சி செய்தும் முயற்சிகளில் தோல்வியும், வேலை செய்யலாம் நினைக்கும் போது உடல் ஒரு நிலையில் இருந்திருக்காது. உடலில் பல பிரச்சனைகளை கொடுப்பதும், தாய் வழி உறவு, தாய் வழி சொந்தங்களில் சில பிரச்சனைகள் வருவதும் அர்த்தாஷ்டம சனி வரும் காலத்தில்தான் நடக்கும். அது மட்டுமில்லாமல் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் குழப்பமான சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக 2.5 ஆண்டு காலம் இருந்திருக்கும். தொழிலில் திடீர் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கலாம், எதிரிகளையும் சந்தித்து போராடி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது குரு பகவான் ராசிக்கு 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இது நல்ல இடமா, நன்மைகள் நடக்குமா என்கின்ற கேள்வி இருக்கும். 5ஆம் இடம் என்பது சனி பகவான் நல்லது செய்யவில்லை என்றாலும் கெட்டது செய்ய மாட்டார். ஏனென்றால் இது பூர்வ புண்ணியஸ்தானம். குரு வீட்டில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற காலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பல வகையான சிக்கல்களை இருந்தாலும் அதை போக்கி நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். சரளமான பணப்புழுக்கத்தை தருவார். சரளமான நன்மைகளை நடக்க வழிகாட்டுவார். காரணம், சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் அவருடைய 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் பலமாக இருக்கும். குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்க வழிகாட்டுவார். காரணம், அவர் இருப்பதோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ராசியில். பார்க்கின்ற பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ராசி. இந்த 3 ராசிகளின் பலன்களும் மிகவும் நல்ல நிலையிலிருந்து உதவியாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் கெட்ட இடம் என்று சொல்லக்கூடிய 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி மற்ற இடங்களில் நன்மைகளை செய்வார். ஆனால் பெரிதளவு நன்மையா 5ஆம் இடம் என்று கேட்டால் பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் துன்பங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வெளியில் வந்து விடலாம். இனிமேல் 5ஆம் இடத்தில் இருப்பதும் நல்லதுதான். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் இருந்து பயிற்சி பெற்று
இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருந்தாலும் நன்மைதான். 5லிருந்து 6க்குத்தான் மாறப்போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு போராட்டங்கள் என்று சொல்வதற்கு இல்லை. இதையும் மீறி உங்களுக்கு கெடு பலன்களாக இருக்கிறது என்றால் ஜாதக பலம் சரி இருக்காது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் மட்டுமல்ல, மற்ற 2 நட்சத்திரத்திற்கும் பலன்கள் என்பது வேறுபடும், மாறுபடும். காரணம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு தசா, விசாகம் முடிந்தவுடன் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசா, அனுசு நட்சத்திரம் முடிந்தவுடனே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசா நடக்குது இல்லையா? தசாவே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படும் போது பலன்களும் மாறாமல் இருக்குமா? ஆகையால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் மட்டும்தான் இருக்கிறார். மற்ற குரு, ராகு, கேதுக்கள் சற்று பாதகமாகத்தான் இருக்கிறார்கள். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, கர்ம கிரகமான சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் குறைந்திருக்கும், துன்பங்களும் குறைந்திருக்கும். வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாமல், நல்ல நிலையில் தூங்க முடியாமல் இருந்த பாதகங்கள் முற்றிலும் மாறுபடும். ஓரளவுக்கு சமாளித்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை சனி பகவான் காட்டிவிடுவார். குரு, ராகு, கேதுக்கள் மாற்றம் என்பது இன்னும் பெரிய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும். ஆனால் சில மாதங்கள் ஆகும். பொறுமையாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான துன்பங்களாக இருக்கிறது என்றால் தசா சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதைவிட பரிகாரம்னு ஒன்று இருக்கும். அந்த பரிகாரமாகப்பட்டது வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. குரு தான் பாதகமாக இருக்கிறார், வக்ரம் பெற்று இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் இன்னும் சிறப்பான பலன்களாக இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து விடுவார். ஜாதகத்தில் தசா சரியில்லாதவர்களுக்கு சற்று பாதகமாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தூரம் வணங்குவாங்க. நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.